ஒரு அப்பா தன்னுடைய 2 மகன்களுக்கு ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாரு. பசங்களா, அப்பா நான் 100 மீட்டர் தள்ளி 3 கற்களை வச்சுட்டு வந்திருக்கிறேன். உங்க 2 பேர்ல யாரு அதுல பெரிய கல்லை என்கிட்ட எடுத்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு நான் ஆசைப்பட்டதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பசங்களும் சரிப்பான்னு சொல்லிட்டு போட்டியை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் ஓடி போய் அங்க இருந்த 3 கற்களையும் போய் பார்க்கறாங்க. அப்ப அங்க முதல் கல் ஓரளவுக்கு சின்னதா இருக்கு, 2வது கல் அதை விட ஓரளவுக்கு பெருசா இருக்கு, 3வதா இருக்கிற கல் இந்த 2 கல்லையும் விட ரொம்பவே பெருசா இருக்கு. இத பார்த்துட்டு பையன் என்ன யோசிக்கிறான்னா, அப்பா பெரிய கல்லா தூக்கிக்கிட்டு வந்தாதான் நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி தருவாருன்னு சொல்லி 3வதா இருக்கிற அந்த பெரிய கல்லை தூக்கிக்கிட்டு போறான். மிச்சம் இருந்த அந்த 2 கற்களையும் அந்த 2வது பையன் பார்த்துட்டு, முதல் கல் சின்னதா இருக்கு, 2வதா இருக்கிற கல் அந்த முதல் கல்லை விட பெருசா இருக்கு, ஆனா நம்மளால இந்த சின்ன கல்லை தான் தூக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு முதல்ல இருக்கிற அந்த சின்ன கல்லை தூக்கிக்கிட்டு போறான். முதல் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெரிய கல்லை பாதி தூரம் தூக்கிக்கிட்டு போயிட்டு, இதுக்கு மேல நம்மளால இந்த கல்லை தூக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை கீழே போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட போறான். 2வது பையன் அவன் எடுத்துட்டு வந்த அந்த சின்ன கல்லை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா முன்னாடி நிக்கிறான். முதல் பையன் என்னதான் பெரிய கல்லை தூக்கியிருந்தாலும் அவன் இப்ப அவங்க அப்பா முன்னாடி வெறுங்கையோட தான் நின்றுட்டு இருக்கான். முதல் பையன் சோகமா நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவும், கண்ணா, போட்டியில நீ எப்படி தோத்த, தம்பி எப்படி ஜெயிச்சான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. தம்பி அங்க இருக்கிற 3 கற்கள்ல அவனால எந்த கல்லை தூக்க முடியுமோ அந்த கல்லை தூக்கிக்கிட்டு வந்தான். ஆனா நீ அப்படி யோசிக்கல, உன்னால தூக்க முடியுமா முடியாதான்னு கூட யோசிக்காம பெரிய கல்லை எடுத்துட்டு வந்தா நம்ம போட்டியில ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்ச. அதுதான் இப்ப நீ வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்து போட்டியில நீ தோத்ததுக்கு காரணமாவே இருக்கு. கண்ணா, ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, எப்பவுமே ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி இது நம்மளால பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யறது ரொம்ப நல்லதுப்பா. மீறி யோசிக்காம பண்ணிட்டா இப்ப இந்த போட்டியில தோத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் தோத்து போயிடுவோம்ன்றத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்கு தேவையான அருமையான குட்டி கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.